மேல்மலையனூர் கோயில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது, இங்க வந்து நாட்டு தேன் கிடைக்குன்னு போர்டு பார்த்தோம். சரி உள்ள போய் என்ன இருக்கு பார்க்கலான்ட்டு போனோம். அங்க போய் பார்த்தா தான் தேனீல இத்தனை வெரைட்டி ஆஃப் தேன் இருக்குன்னே தெரியும். அந்த அண்ணா இப்ப தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க கடைய. எல்லா பாட்டில்ஸையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து உடனே எடுத்துருவோம். ஃபுல்லாக வந்து இது காலி பண்ணி போயிடும் இடத்த குடிச்சிட்டு. அது அப்படி இல்லை. 5 வருஷம் ஆனாலும் யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அது தேன் அங்கேயே இருக்கும். மலை தேன் பெருசாக இருக்கும். அதில் ஒரு 10 கிலோ 20 கிலோ கூட இருக்கும். பெருசாக கட்டிங் போகும். அப்போ அது பழைய தேன் ஆக 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 அதனுடைய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா அதில் இருக்கிற ஈரப்பதம் காற்றுல காஞ்சி அப்போ பியூர் தேன். இதுவும் அதே மாதிரி தான். இது கொத்தமல்லி, வேம்பு, மல்டி, இது 2 மட்டும்தான். ஆமாம், இதுவும் கொம்பு தேனுக்கு ஈக்குவல் தான். ஏன்னு கேட்டு அந்த அண்ணாவும் நல்லா பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தேன் பெட்டியை காட்டுறேன்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. இவ்வளோ பக்கத்தில் தேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ இதை இப்படி எடுத்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாது. எப்படி எடுக்கிறேன் பாருங்க. ஏன்னா பண்ணுதா? ஒன்றுமே பண்ணாது. ஆனால் இதே ஒரு தட்டிட்டீங்கன்னு வைங்க இந்த பெட்டியை, அப்படி தட்டிட்டு எடுத்தீங்கன்னா வச்சு வாங்கணும். இது அவங்க வாழிடம். இதில் இருக்கிற தேனை எடுக்கக்கூடாது. நம்ம எடுக்கக்கூடாதா? அது அவங்களுக்குன்னு சேமிச்சு வைக்கிற தேன். இதில் இருக்கிறது நமக்குன்னு சேமிச்சு வைக்கிற தேன். ஸோ இது மட்டும்தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இருக்கிற தேன் மட்டும்தான். அது வந்து ப்ரூட் சாம்பர்னுவாங்க. இது வந்து ராயல் சாம்பர்னுவாங்க. இதில் வந்து தேன் மட்டும்தான் இதில் வைக்கும். அதில் வந்து புழு, முட்டை, பூச்சி எல்லாம் இருக்கும். அதில்